அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வராவிலேருந்து பேசுகிறேங்க. லக்கணம் எப்படி கணிக்கிறது அப்படியே பெற்றோர்களே கேட்குறாங்க, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுமா அப்படின்னு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதனால் பெற்றோர்கள் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தை பிறந்ததையுமே எந்த லக்கணம் நீங்களே கண்டுக்கலாம். சரி, இப்போ இது அடிக்கடி ஒரு சில தெரிஞ்சவங்க அமைதியாக இருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு. தெரிஞ்சவங்க அடிப்படையில் ஆரம்பித்து அப்போ தாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புரியும். இப்போ 12 லக்கணமும் இதுதாங்க: மேசம், ரிஷபம், மிதுனம். எப்பயுமே மேசம் ஒன்று தாங்க எல்லாம் ஜோதிட அடிப்படை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நாம் 1வது வீட்டிலேருந்து 12வது வீடு வரைக்கும், மீனத்து வரைக்கும் 12 வீடுகள் எழுதிக்கிட்டோம். சித்திரை மாதங்க சூரியனுங்க இருப்பார். வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருப்பார். ஒரு மாதம் அப்படியே ஒவ்வொரு வீடாக வந்துகிட்ருப்பார். இப்போ எங்கே இருக்கிறாரு? கார்த்திகையில் விருச்சிகத்தில் இருக்கிறாருங்க சூரியன். ஒரு மாதம் தாங்க ஒரு வீடு. அடுத்த நாள் அவர் என்ன விருந்து போட்டாலும் வடை பாயசத்தோடு போட்டாலும் அவர் அங்கே அந்த வீட்டில் இருக்க மாட்டார். அடுத்தது எங்கே போயிடுவார்? தனுசுக்கு போயிடுவார். அடுத்த மாதம் தனுசுக்கு போயிடுவார். அப்படியே ஒவ்வொரு மாதம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வருவார். இது சூரியனுடைய குணாதிசயம். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு லக்கணம் ஈஸியாக இருக்குங்க. லக்கணம் எப்படின்னு இதை ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் லக்கணம் கண்டுபிடிக்க முடியும். தெரியுதுங்களா? சரி, இப்போ இது இப்படி இருக்கட்டும். சரி, இப்போ ஒரு குழந்த இந்த மாதம் மாசி மாதம்னு வச்சுக்கோங்க. கார்த்திகை எடுத்துக்கலாம், மாசியில் வச்சுக்கலாம். இப்போ மாசி மாதம்னா எங்கே இருக்கும்? கும்பத்தில் தான் இருக்கும். சூரியன் கும்பத்தில் இருக்கும். சூரியன் எங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன். மாசி மாதம் சூரியன் ஒவ்வொரு மாதம் வந்துட்டுருக்காங்க. நான் மாசி மாதம் ஒரு பிறந்த குழந்தைக்கு சொல்லித்தரேன். இப்போ மாசி மாதம் பிறந்துட்டான். சூரியன் இங்கே உட்காந்துருக்கும். அப்போ இங்கே தான் 6 to 8 போடணும் ஏன்னா இவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு பகலும் இரவும் இது போடுறோம் இல்லைங்க. அது ராசிகள் 12 ராசி பிரிக்கணும். 24 மணி நேரத்தை சமமாக பிரித்தா எவ்வளோ வரும்? ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் வரும். அப்போ ஒரு வீட்டில் 2 மணி நேரம் லக்கணம் அமைங்க. ஒரு வீட்டில் லக்கணம் 2 மணி நேரம் ஆகும். சரி, நான் இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாசிச்சிட்றேன், அப்புறமேல அது ஈஸியாக பிடிக்கும். ராசி கட்டத்தில் தமிழ் மாதம் கணக்கெடுத்துக்கணும். இப்போ ஐப்பசின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐப்பசி மாதம் என் குழந்த பிறந்தது அப்படின்னு சொன்னால் அவன் எந்த நேரத்தில் பிறந்ததுன்னு கூட அவர் அப்ராக்சிமேட்டாக 12 மணின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐப்பசினா எங்கே வரும்? ஐப்பசினா இங்கே சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஐப்பசினா துலாம் வீட்டில் இருக்கும். துலாம் வீட்டில் சூரியன் இருப்பார். அவங்க டைம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மணின்னு சொல்கிறாருன்னு காலையில் 10 மணிக்கு பிறந்தாங்கன்னு நீங்கள் என்னென்னு பண்ணோம்? 6 to 8, 8 to 10 இங்கே தான் லக்கணம் அமையும். விருச்சிக லக்கணமாக அமையுங்க. அப்படி நம்ம கணக்கெடுக்கணும். சரி, இப்போ படிக்கலாம். எண்ணி வரும்பொழுது பாருங்கள், 6 மணி முதல் 2 மணி நேரமாக ஒவ்வொரு ராசி வீட்டுக்கும் எண்ணி வரும்பொழுது லக்கணம் இருக்கும். ராசிக்கு எத்தனை மணி நேரமாக வருதோ அந்த நேரத்தில் தான் ஜாதகர் அந்த ராசியில் லக்கணமாக பிறந்திருப்பார். புரியுதுங்களா? சரி, அடுத்தது லக்கணம் கடகராசியில் இருக்குது. லக்கணம் கடகராசியில் இருக்குது. இது எப்படி நம்ம கணிச்சிருப்பாங்கன்னு பார்க்குறேன், விரிவாக சொல்கிறேன். கடகராசி மாலைங்க 4 to 6 காலையில். இது மாலை, மாலை பருப்பிய மாலை குறிப்பதால் ஜாதகர் சுமாராக மாலை 4 to 6 மணி மாலையில் பிறந்திருப்பார் என்று நம்ம கூறிடலாம். சூரியன் இருக்கும் ராசியில் இருந்து 6 ராசிக்குள் இருந்தால் ராசிக்கார் பகல் வேளையிலும், 7 கட்டத்துக்கு பின் லக்கணம் அமைந்தால் இரவு வேளையிலும், 11, 12 கட்டத்தில் இருந்தால் லக்கணம் இருந்தால் விடியற் காலையில் பிறந்துள்ளார்னு சொல்லிடலாம். நாமளே சொல்லிடலாங்க. சரி, இந்த விளக்கமாக நான் சொல்லித்தரேன். இப்போ இதே புரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும், பெற்றோர்களுக்கு புரியாது. அதனால் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? மாசி மாதம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டைமெல்லாம் எடுத்துக்கணும். மாசினாவே நம்ம என்னென்னோ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. அப்போ தமிழ் மாதம் தெரியணும். தமிழ் மாதம் தெரிஞ்சிடணும். ஒரு சிலருக்குங்க இந்த கான்வென்ட் குழந்தைகள் தமிழ் மாதம் திக்கி தான் சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன். இது மாசி மாதம் இங்கே குறிச்சிக்கணும். சூரியனை இங்கே குறிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இது தாங்க. எந்த மாதம் பிறந்தானா? மாசி மாதம். அப்போ சூரியனை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சூரியன் இங்கே தான் உதிப்பார். மாசி மாதம் இங்கே தான் இருக்கிறார். அப்போ
உதிப்பாரெல்லாம் இல்லை, இங்கே தான் இருப்பார் மாசி மாதம். அப்போ 6 to 8 நம்ம ஃபஸ்ட்டு கட்டத்தில் எழுதிக்கலாம். 6 to 8, 8 to 10, 10 to 12, அப்படியே கண்ணை மூடிட்டு எழுதிட்டு வந்துடலாம். அப்படியே ஒவ்வொரு கட்டத்துக்கு 2 மணி நேரமாக என்ன கணக்கில் விளையாடலாம். சூரியன் நீங்கள் எழுதிட்டு அவன் எப்போ பிறக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8, இதெல்லாம் மாலை நேரம். 8 to 10 இரவு வந்துடும். 10 to 12 நடு இரவு வரும். 12 to 2, 2 to 4, 4 to 6 அதிகாலை. இதெல்லாம் அதிகாலை 2 மணிக்கு மேலே அதிகாலை சுபமுகூர்த்த டைம் இது. 12வது கட்டம் 11 விடியற்காலை. சரி, இப்படி எழுதிக்கிறோமா? அப்போ பேரண்ட்டுங்க சொல்லுவாங்க, என் பையன் வந்து சாயந்தரம் 4 to 6 பிறந்தானுங்க. சாயந்தரம் அப்போ இங்கே வரும் லக்கணத்தை இங்கே போட்டுடணும். 12 to 2 பிறந்தாலும் இங்கே லக்கணம் போடணும். காலை நேரமாக மாலை நேரமாக இரவு நேரமானு கேட்கணுங்க. நீங்கள் மாற்றி மாற்றி இங்கேயும் 10 to 2 அங்கேயும் அப்படி இருக்குதுன்னு போடக்கூடாது. காலை வந்து இரவுன்னு போட்டுறக்கூடாது. சரி, இப்போ இல்லைங்க எங்கள் பையன் ஒரு அப்ராக்சிமேட்டாக 9 மணிக்கு பிறந்தானுங்க அப்படின்னு இங்கே வந்துடும் லக்கணம். அப்போ நீங்களே ஒரு ஜோதிடராக மாறிடலாம். எப்படி? 6 to 8, 8 to இந்த லக்கணம். புரியுதுங்களா? அப்படி தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்படி கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது தாங்க லக்கணம் வந்து கணிக்கிற முறை. இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இப்போ வந்து இங்கே வந்து 8 to 10 இரவுங்க. 10 to 12, 12 to 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் தேதிக்கு அடுத்த தேதியாக போயிடணும். ஒரு சிலர் குழப்பிக்கிறாங்க. தமிழுக்கு தான் 6 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி 6 to அடுத்த நாள் 6 மணிக்கு. தமிழ் மாதத்துக்கு தான் தமிழ் தேதிக்கு தான் 4 to 6 வரைக்கும் ஒரு நாள். ஆனால் ஆங்கில தேதிக்கு வரும்போது 12 மணிக்கு பர்த்டே கேக் வைக்கிறீங்கள, 12 மணி. ஆனால் அடுத்த தேதிக்கு போயிடணும் நம்ம. 12 to 2னா 2 மணிக்கு மேலே இந்த பையன் இதை இப்போ 2 to 4க்கு பிறந்திருந்தா நைட்டுன்னு சொல்லக்கூடாது. அடுத்த இங்கிலீஷ் தேதி 6 மணிக்கு மேலே வர இங்கிலீஷ் தேதி தான் சொல்லணும். 12 மணி ஆகிட்டாவே அடுத்த தேதி தான் சொல்லணும். இதுதாங்க லக்கணம் கணிக்கிற முறை. சரி, 1 to 6 கட்டம். இதுதான் 1வது கட்டம். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 கட்டத்துக்கு பகல் நேரத்தில் பிறந்திருப்பான். 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 2 இரவு வேலை. 12 to 2 வரைக்கும் இரவு வேலை. இது 2 to 4, 4 to 6 அதிகாலை வேலை. தமிழ் தேதி தமிழ் மாதத்துக்கு இப்படி தான் நம்ம குறிச்சிக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஆங்கில தேதிக்கு வருதுன்னா 12 மணிக்கு மேலே அடுத்த தேதிக்காக போயிருங்க. இதெல்லாம் லக்கண கணிப்புங்க. ஆனால் சூரியன் இப்போ வந்து இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க கார்த்திகை விருச்சங்க அப்படின்னு சொல்லிடலாம். பார்த்தீங்களா? சூரியன் ஒவ்வொரு மாதம் வந்துடும். செவ்வாய் 1.5 மாதமாக ஒவ்வொரு கட்டம் மாறும். புரியுதுங்களா? இதுதான் கோச்சாரம். குரு இப்போ இங்கே இருக்கிறார். அடுத்தது இங்கே வந்துடுவார். எப்போ மே மாதத்துக்கு பிற்பாடு இங்கே வந்துடுவார். அங்கே ஒரு வருஷம் உட்காந்துருப்பார். அப்புறம் இங்கே வரும். அப்படி குரு வருவார். இங்கே ராகு இருக்கும், இங்கே கேது இருக்கும். இதெல்லாம் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுங்க. ராகு கேது. சனி இங்கே இருக்கிறார் கும்ப வீட்டில், தன் ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோணம் வீட்டில் இருப்பார். அப்புறம் அடுத்தது இங்கே போயிடுவார். புரியுதுங்களா? அப்படியே ஒவ்வொரு இதான் சுற்று. சந்திரன் ஒரு வீட்டில் 2.25 நாள் இருப்பார். 2.25 நாள் ஒரு வீட்டில். அப்போ ஒரு சுற்றிட்டு வரக்குள்ள ஒரு மாதம் ஆயிடும். இப்படி தாங்க கிரகங்கள் சுற்றிட்டு இருக்கு. புதன் ஒரு மாதம், சுக்கிரன் ஒரு மாதம், அப்படி ஒவ்வொரு மாதம் அப்படியே ஒவ்வொரு கட்டம் தான் இருந்த வீட்டிலேருந்து அப்படியே மாறிட்டு வரும். ஆனால் சூரியன் இங்கே இருக்குது. லக்கணம் கணிக்கிற சூரியன் மெயினாக வேணும். எந்த மாதத்தில் பிறந்தாங்களோ அங்கே எடுத்துக்கணும். சூரியனை போட்டுட்டு 2 மணி நேரமாக இப்படி குறிச்சிட்டு அப்புறம் நம்ம லக்கணம் எழுதிடலாம். சாயந்தரம் 4 to 6னா இங்கே வந்துடும். புரியுதுங்களா? காலையில் 4 to 6னா இங்கே வந்துடும். அதிகாலைன்னு இங்கே வந்துடும். அதான் ஃபஸ்ட்டு எழுதிக்க சொல்கிறேன். இங்கேருந்த அதிகாலையில் சூரியன் இங்கே இருந்தால் 6 to 8, 8 to 10 ஃபஸ்ட்டு இந்த எழுதிக்கிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 6 கட்டத்தில் இருந்தால் பகல், அதுக்கு மேலே இரவு. நான் மறந்த மாதிரி 4 to 6னா இங்கே எழுதிடக்கூடாது. லக்கணம் மாறிடக்கூடாது. 4 to 6னா இது பகல், இது அதிகாலை. புரியுதுங்களா? அதை கேட்டு அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? 12 to 2 நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து பிஎம்னு போடுவோம். 1 மணி ஆனாவே அப்புறம் இங்கே பிஎம் கொண்டு வந்துடுவோம். இது வரைக்குமே அப்படி தான் கொண்டு வருவோம். ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷில் வந்து ஏஎம்மாக கொண்டு வந்துடுவோம் 12 மணிக்கு மேலே. புரியுதுங்களா? இந்த கணிப்பு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள். பெற்றோர்களே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு என்ன லக்கணம் பிறந்ததையுமே சொல்லிடலாம். கார்த்திகை மாதமா எந்த மாதம் அந்த தேதியிலே எத்தனை மணிக்கு அந்த கட்டத்திலேருந்து அப்படி டக்குன்னு அப்படியே மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு இந்த லக்கணத்தில் தான் என் பேரன் பிறந்தான், பேத்தி பிறந்தான், புள்ள பிறந்தது, பையன் பிறந்தது, பெற்ற தாய்களுக்கும் தந்தைகளுக்கும் தாத்தா பாட்டி அம்மா அப்பச்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா?
எந்த லக்கணம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துங்க உங்களுக்கு இது ஈஸியான பதிவாக இருக்குங்க. நன்றி, சுபம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துராத உடன்பிறப்புக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சுபங்க.